ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மோதலும் காதலும் செல் அப்கமிங் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வேதா 2 பேரும் வைத்தியசாலை போயிருக்காங்க. நம்ம வேதாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரங்கநாயகி பாட்டி அவங்களோட வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உன்னோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரியலில் வில்லன்கள் இருந்தாலும் ஓவர் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவ் ட்ராக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட அந்த ஹோல் ஃபேமிலி பண்ணுற காமெடியுமே ரொம்ப சிங்காய் நல்லா இருக்குது. ஒரு ஓவராலாக அந்த சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு குட் ஃபீலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வைத்தியசாலையில் எடுத்துக்கிட்டு ஒரு சில ஆஃப் ஸ்க்ரீன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. சுற்றி கார்டு மாதிரி இருக்குது, அங்கே கிடைச்ச ஒரு சில அப்டேட்மே ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்ரம் போகும்போதுமே பிளாக் கலர் காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க இன்னைக்கு எபிசோடில். ஸோ அங்கே போயிட்டுமே பிளாக் கலர் சட்டை, பிளாக் கலர் இந்த வேஷ்டி மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னு தெரியல, ஃபுல்லாகவே பிளாக் கலர் காஸ்டியூம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதை அப்கமிங் எபிசோட் பார்க்கும்போது தெரியும். அங்கேயும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு சில குட்டி பசங்க கூட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. மோதலும் காதலும் குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அப்கமிங்கில் எதுவும் ட்ராக்காக வருதான்னு நமக்கு தெரியல. பட் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே வந்து எமோஷனலாக இருந்துச்சு. நம்ம விக்ரம் வேதாவோட அந்த கான்வர்சேஷன். ஏன்னா நம்ம வேதா வந்து அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. பட் விக்ரம்க்கு அது அவ்வளோ ஹாப்பி இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கான ரீசன் வந்து விக்ரம் சொல்லும்போது என்ன நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் வேதாக்கு அந்த பிரச்சனை இருந்தும் நம்ம விக்ரம் வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபர் எல்லாம் வாழ போகிறது கிடையாது. தன்வியோட அம்மாவை மட்டும் தான் அவங்க வாழ போகிறாங்க. எந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா இவங்க கூட வாழாமல் வேற ஒரு பையன் கூட வாழ்ந்து அவங்க ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ஒரு லைஃப் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அவரை நினச்சி அவரே வந்து பேடாக ஃபீல் பண்ணிக்கிட்டாரு. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக போகும் போல. ஸோ பாட்டி சொல்லும் போதே சொல்லுவாங்க, உடம்பளவிலையும் மனதளவிலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப வேதா படுற கஷ்டத்தை பார்த்து விக்ரமோட மனசு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அதை பேசுறதை பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.